அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது 248வது தேவாரம் பாடல்பட்ட சிவஸ்தலமான திருவூரல் அல்லது தக்கோலம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். இங்கு இருக்கும் இறைவனின் பெயர் ஜலநாதேஸ்வரர், உமாபதீஸ்வர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இறைவியின் பெயர் கிரிராஜ கன்னிகாம்பாள். சரி, இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது? அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவஸ்தலம் இருக்கின்றது. மற்றொரு பாடல்பட்ட சிவஸ்தலமான திருமார்பேருக்கு அருகில் இருக்கின்றது. திருவள்ளூரிலிருந்து பேரம்பாக்கம் வழியாக தக்கோலம் செல்ல பேருந்து வசதிகள் இருக்கின்றன. இந்த ஆலயத்தின் தல வரலாற்றை பார்ப்போமா? மக்கள் வழக்கில் தக்கோலம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த ஊர். தக்கன் தலையை கொய்த தலம் என்பார்கள். தக்கன் தனக்கு அழிவு வரும் நிலையை கண்டு ஓலமிட்டதால் தக்கன் ஓலம் மருவி தக்கோலம் என்றாயிற்று என்று கூறுவார்கள். இந்த ஆலயத்தின் அமைப்பை பார்ப்போமா? குசஸ்தலை என்னும் கல்லாற்றின் கரையில் சுமார் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் சுற்றிலும் மதுச்சுவருடன் கூடிய மேற்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரத்துடனும் 2 பிரகாரங்களுடனும் இவ்வாலயம் அமைந்திருக்கின்றது. கோபுரத்தில் அழகிய சுதைச்சிற்பங்கள் இருக்கின்றன. கோபுர வாயில் கடந்து உள்ளே சென்றவுடன் மேற்கு வெளிப்பிரகாரத்தில் பலிபீடம், கொடிமரம், நந்தி ஆகியவற்றை காணலாம். கோபுர வாயில் நுழைந்ததும் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் சன்னதியும் தனிக்கோவிலாக காட்சியளிக்கின்றது. நந்திக்கு எதிரில் உள் சுற்றுச்சுவரில் ஒரு சாளரம் இருக்கின்றது. வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது தெற்கு பிரகாரத்தில் வடக்கு நோக்கிய அம்பிகை சன்னதி தனிக்கோவிலாக ஒரு மும்மண்டபத்துடன் காட்சி அமைக்கின்றது. அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் அபயவரத்துடன் கூடிய 4 திருக்கரங்களுடன் காட்சி தருகின்றாள். இந்த சன்னதிக்கு பக்கத்தில் தனியே உள்ள மண்டபத்தில் வள்ளி தெய்வயானியுடன் கூடிய சுப்பிரமணிய சன்னதி கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. அம்பிகை சன்னதிக்கு எதிரே சுவாமி சன்னதிக்கு செல்ல பக்கம் வாயில் இருக்கின்றது. இதன் வழியாக உள்ளே சென்று மேற்குள் உள்ள உள்வாயில் வழியாக துவார கணபதி சுப்பிரமணியரை வணங்கி உள்ளே சென்றால் ஒரு புறத்தில் நவகிரக சன்னதி இருக்கின்றது. அடுத்துள்ள மண்டபத்தில் சோமஸ்கந்தர், சந்திரசேகரர், பிச்சாடனர் முதலிய உற்சவ திருமேனிகளும் நடராஜ சபையும் இருக்கின்றன. அடுத்துள்ள மேற்கு நோக்கிய உள்வாயிலை கடந்து சென்றால் துவாரபாலகர்களை தரிசிக்கலாம். நேரே மூலவ தரிசனம். சிவலிங்க திருமேனி மணலால் ஆனது, தீண்டா திருமேனி. ஆவுடையாருக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகின்றது. உள்பிரகாரத்தில் சக்தி விநாயகர், சுப்பிரமணியர், பஞ்சலிங்கம், மகாலட்சுமி, நடராஜர், சூரியன், சந்திரன், பைரவர், சப்தகன்யர் ஆகிய சன்னதிகள் இருக்கின்றன. கோஷ்ட மூர்த்தங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு துர்க்கை போன்றோருடைய திருமேனிகள் இருக்கின்றன. இவற்றுள் துர்க்கை நீங்களாக உள்ள மற்ற திருமேனிகள் அனைத்தும் அமர்ந்த நிலையிலேயே காட்சியளிக்கின்றன. தட்சிணாமூர்த்தி வலக்காலை தொங்கவிட்டு இடக்காலை குத்துக்காலிட்டு அபூர்வமாக காட்சி தருகின்றார். லிங்கோத்பவர் இருக்கும் இடத்தில் உள்ள மகாவிஷ்ணுவும் வலக்காலை மடித்து இடக்காலை தொங்கவிட்டு வலக்கை அபயமாக கொண்டு இடக்கையை தொடை மீது வைத்திருக்கின்றார். பிரம்மாவும் அமர்ந்த நிலையிலே காட்சியளிக்கின்றார். விஷ்ணு துர்க்கை அமைப்பு நின்ற நிலையில் இருந்தாலும் அழகான வேலைப்பாடுகளுடன் இருக்கின்றது. இரு திருவடிகளில் ஒன்றை பாத அளவில் மடித்து ஒன்றால் கீழேயுள்ள மகிஷத்தை காலூன்றி நிற்கும் அற்புதமான திருக்கோலம் காணத்தக்கது. நந்தியின் வாயிலிருந்து ஒரு காலத்தில் நீர் விழுந்து கொண்டிருந்ததால் இறைவன் திருவடியில் நீர் சுரந்ததாலும் இந்த ஊருக்கு திருவூரல் என பெயர் வந்தது. மேலும் இறைவனை அழைக்காமல் அவமதித்து தக்கன் நடத்திய யாகத்தை அழித்து அவன் தலையை வீரபத்ரர் தலையை கொய்த தலம் இதுதான். தக்கன் தனக்கு அழிவு வரும் நிலையை கண்டு ஓ என்று ஓலமிட்டதால் தக்கோலம் என பெயர் பெற்றதாக சொல்லுவார்கள். வடக்கு மதிலோரத்தில் உள்ள கங்காதரர் சன்னதியின் மேற்கு பிரகாரத்தில் சத்தியகங்கை தீர்த்தம் இருக்கின்றது. இதன் கரையில் உள்ள நந்தியின் வாயிலிருந்து தான் கங்கை நீர் பெருகி வந்து உத்தி முனிவர் வழிபட்டு அவர் வேண்டிக் கொண்டபடி நந்தியம்பெருமான் தன் வாய் வழியாக கங்கையை வரவித்த சிறப்புடையதாக இருக்கின்றது இந்த ஸ்தலம். இப்பொழுதும் கல்லாற்றில் நீர்ப்பெருக்கு உண்டாயின் அப்பொழுது நந்தி வாயில் நீர் விழும் என்று சொல்கின்றார்கள். ஆகையால் நண்பர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராஜசேகர்.